செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கேன். டியர் தற்குரிஸ், எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுவும் உங்க அண்ணன் பேசின, உங்க அண்ணன் சொன்ன சில விஷயத்துக்கு எனக்கு பதில்கள் தெரிஞ்சாகணும். அதுக்காக சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு டெல்லிக்கு. அங்க போயிருக்காரு, பிரதமரை மீட் பண்ணியிருக்காரு, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்தில் உங்க அண்ணன் பேசின சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் தொடர் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தி வருகிறது. பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. மகளிர் சுய உதவிக்குழுவானது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான ஒரு கருவியாக திகழ்கிறது. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளனர். நிதி பொறுப்புணர்வோடும் சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது அப்படின்னு உங்க அண்ணன் பேசியிருக்காரு. பேசின விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வரவேற்கிறோம். நல்ல நல்ல விஷயங்களை பேசியிருக்காரு, உண்மையை பேசியிருக்காரு. இப்ப இந்த கேள்வி என்னன்னா, உங்க அண்ணன் இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவில் வேலை இருக்கக்கூடிய பெண்கள்ல 42% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. மகளிர் சுய உதவிக்குழு போன்ற விஷயங்கள்லாம் இங்க ஒரு முன்னேற்றத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காருல்ல. இந்த வளர்ச்சியெல்லாம் உங்க அண்ணன் இந்த 20 நாள்ல கொண்டு வந்த வளர்ச்சிய. உங்க அண்ணன் போயிட்டு நிதி ஆயோக் திட்டத்துல வாய்க்கிளிய வக்கனைய பேசிட்டு வந்தாருல இந்த விஷயங்கள்லாம், இதெல்லாம் உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த இந்த 20 நாள்ல புடுங்கின விஷயமா? இல்ல இல்ல. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை விஜயோட அப்பாரி யாரும் உட்காந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு இப்போ தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசின உங்க நொண்ணன் தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. குறிப்பா பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, தொழில்துறையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப இந்த பதிவு பண்ணத விஷயம் உண்மை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் சிறப்பா தானே ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல இதெல்லாம் பொய் அப்படின்னா உங்க அண்ணன் சொன்னது பொய்யா? ஏண்டா, ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லும் போது இங்க ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, நீங்க நல்லா ஆட்சி பண்ணியிருந்தா இங்க பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குமே அப்படின்னு வக்கனையா பேசுறவங்க ஒண்ணு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கறதெல்லாம் தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பேசுறாரு. இங்க எப்போதுமே பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தனி மனித ஒழுக்கத்துல உங்க அண்ணன் என்ன உத்தமரா? உங்க அண்ணன் என்ன நல்லவரா? இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய பல பேரு இந்த லேடிஸ் மேட்டர்ல வீக்கு தான். அது உண்மை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இந்த கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவரும் இல்லை, இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதிகாரம் கைக்கு வந்துடும், பொருளாதாரத்தை சேர்த்துப்பாங்க, அப்புறம் அந்த பெண்களுக்கு எதிரான சில குற்ற செயல்கள்ல அவங்களே ஈடுபடுவாங்க, இல்லை அவங்க கட்சிக்காரங்க ஈடுபடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த 20-30 நாள் இந்த ஒரு மாசத்துக்குள்ள மட்டும் உன் கட்சிக்காரன் தான் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வச்சிருக்கிறான். புரியுதா? உன்னுடைய கட்சி எம்எல்ஏ ஒருத்தன் அவன் மேலேயே ஒரு உங்க கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பெண் நிர்வாகி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னைய பாலியல் ரீதியா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்னைய அபியூஸ் பண்ணா, இதை போய் சொன்னதுக்கு நீ ஒன்றும் பிரச்சனை இல்லாம கொஞ்சம் அமைதியா இருமா, உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், நம்ம புஷி ஆனந்த் கிட்ட சொல்லி, அவர் நம்ம சிஎம் கிட்ட சொல்லி, அவர் இங்க உனக்கு வேலை வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி பேரம் பேசுனானுங்கடா. இதெல்லாம் எதிர்த்து ஒருத்தன் பேசுங்க பாப்போம். திமுக ஆட்சியில தப்பு நடந்ததுப்பா, திமுக ஆட்சி நல்ல ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி உத்தம புத்திர ஆட்சி நான் சொல்லவே மாட்டேன். இங்க யார் ஆட்சி பண்ணாலும் அவங்களுடைய ஆட்சியில தவறுகள் நடக்கும். அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல இருந்ததுங்கிறதா இங்க கேள்வி. எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு இங்க மேட்ரு. இப்ப சொல்றீங்கல்ல, நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். இதே தானே கடந்த ஆட்சியிலும் பண்ணாங்க, இதே தானேப்பா கடந்த ஆட்சியிலும் பண்ணாங்க. ஆனா இங்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் மேல உங்க கட்சி நிர்வாகி ஒரு பொண்ணு சில குற்றச்சாட்டை வைக்கிறாங்க.
ஆனா அந்த பொண்ணுக்காக நீங்க எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலையே. சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக சொல்ல வேண்டியதானே? தூக்க வேண்டியதானே? அடிப்படை கட்சி பொறுப்புலாம் தூக்க வேண்டியதானே அவன? நான் என்ன சொல்றேன், திமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. அந்த கட்சியில இப்ப ஊழல் நடந்திருக்கு. ஆமா, ஊழல் நடந்திருக்கு. ஊழல்வாதிகளை தூக்கி உள்ள வைக்கணும். டெஃபினட்டா உள்ள தூக்கி வைக்கணும். இப்பொழுதைக்கு ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு. தயவு செஞ்சு நடவடிக்கை எடுத்து யார் யாரெல்லாம் கடந்த ஆட்சியில ஊழல் செஞ்சாங்களோ, இல்ல அதுக்கு முந்தைய ஆட்சியில அதிமுக பீரியட்ல ஊழல் செஞ்சாங்களோ, அவங்களை எல்லாம் குண்டுகட்டா தூக்கி கொண்டு போய் உள்ள தள்ளு. உன்னை யாரும் கேட்கவே மாட்டோம். அதெல்லாம் பண்ணனா நான் வரவேற்கிறேன். ஆனா நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சத்தியமா சொல்றேன்டா, நீங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்காவாசி பேரு நீங்க தீய சக்தி, ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு தாவுன ஐயோக்கிய பயல்கள் தான். புரியுதா? உங்க கட்சியில இப்ப மெஜாரிட்டியா இருக்கிறதே அந்த ஊழல் சக்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் தான். அதுவே உனக்கு தெரியாம நீங்க எல்லாம் தற்கூரித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க கட்சியில இப்ப ஊழல் சக்திகள் அதிகரிச்சிருக்கிறானுங்க. அதை கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல. அது கேள்வி கேட்கவும் மாட்டேன். அது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே நீ ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேன். அது உனக்கு தெரியவே தெரியாது. இதனாலதான் உங்களை தற்கூரின்னு சொல்றோம். ஏய், நானாவது கேள்வி கேட்கிறேன். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அது யாரா இருந்தாலும், எந்த கொம்பனா இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்போம். அதில் நமக்கு சமரசமே கிடையாது. அதிகாரத்துல இல்ல, அவன் வெளில போயிட்டானா திருப்பி அவனை பிடிச்சி நோன்ற அளவுக்கு நான் ஒன்றும் தற்கூரி கிடையாது. நான் ஒன்றும் இங்கே அரசியல் பண்ண வரல. நான் ஒன்றும் அரசியல் கட்சி நடத்தல. அதிகாரத்தில் இருக்கிறவன நான் கேள்வி கேட்கிறேன். என் கேள்விக்கான பதில உங்க நொண்ணனோ இல்ல உங்க நொண்ணனை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நொண்ணைகளோ சொல்லணும். நான் கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி இருக்கு விஜய் கேள்வி கேட்க அப்படின்னு கேட்குறீங்க. விஜய் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி வேணும்? விஜய் சிஎம் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? நல்ல டான்ஸ் ஆடினாரு, கொண்டு வந்து இன்னைக்கு அவரை உட்கார வச்சிருக்கிறீங்க. இந்திய வரலாற்றிலேயே முறையா ஒரு அரசு நிகழ்ச்சியில சினிமா பாட்டு போட்டு கூத்தடிச்சது இந்த ஆட்சி மட்டும் தான். இந்தியாவிலே சரி, எந்த ஒரு அரசு விழாவிலையும் சினிமா பாட்டு போட்டு எவனும் இங்க வந்து தற்பெருமை பேத்திக்கிட்டது இல்லை. இந்த மாதிரியான அயோக்கியத்தனத்தை பண்ணதெல்லாம் நீங்க தான். மக்களுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க ஏதோ சில விஷயம் உதவி பண்றீங்க. நான் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை நான் வரவேற்கிறேன். ஆனா ஒரு அம்மாவுக்கு நீ தர்பூசணி உடச்சு கொடுக்குற, இந்தாங்கம்மா சாப்பிடுங்கம்மான்னு கொடுக்குற, அந்த அம்மா தோல்ல துண்டு போட்டிருக்கு. அந்த துண்டு திமுக சம்பந்தப்பட்ட துண்டுங்கிறதுக்காக துண்டெடுன்ற துண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? நாயே, உங்களுக்குலாம் முதல் துண்டோடைய வரலாறு என்ன தெரியுமா? அந்த துண்டை தோல்ல போறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எந்த வரலாறும் உங்களுக்கு தெரியாது. அசால்ட்டா துண்டெடுன்னா ஏன் துண்டு போட்டுதான் என்னடா பிரச்சனை? அந்த அம்மா துண்டு போட்டிருக்கு, பாஜக துண்டவே போடட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? அந்த அம்மா தோல்ல துண்டு எடுக்க சொல்றதுக்கு அதிகாரம் உங்களுக்கு எவன் கொடுத்தான்? எவன்டா கொடுத்தான்? யாரையும் மதிக்கிறது இல்லை. ஒரு எல்லளவு கூட மக்களை மதிக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நாங்க அதை பண்ணிட்டோம், 20 நாள்ல எந்த சாதனை பண்ணிட்டோம். இப்போ உங்க அண்ணன் போய் நிதி ஆயோக் திட்டத்துல போய் இப்ப இந்த கூட்டத்துல போய் பேசினார்ல, இந்த கூட்டத்துல பேசின விஷயங்கள்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்து 1 மாசத்துல உட்காந்து வலிச்சிங்களா? எல்லாத்தையும் புடுங்கி தள்ளினீங்களா? இல்ல. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க கட்டமைச்சு வச்ச விஷயங்களை, அவங்களுடைய பெயரை நீ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க இன்னைக்கு. அவ்வளவுதான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான் அவங்க அண்ணன். வேற எதுவுமே உங்க அண்ணன் பண்ணல. நேத்து ஆரம்பிச்ச அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட பிரஸ் மீட் கொடுத்துட்டான்டா. மக்களை சந்திக்கிறான்டா, மக்கள் பிரதிநிதியை சந்திக்கிறான்டா, களத்துல இறங்கி போராட்டம் பண்றான்டா. உங்க அண்ணன் எத்தனை வருஷமா கட்சி ஓபன் பண்ணான எந்த பிரஸை சந்திச்சிருக்கான்? எத்தனை போராட்டம் நடத்திருக்கான்? என்ன பண்ணிருக்கான்? ஒரு மண்ணும் பண்ணதில்லை. உடனே ஆட்டிட்டு பத்திரிகையாளர்லாம் என்ன உத்தமரா? பத்திரிகையாளர்லாம் உத்தம புத்திரர் இல்லையா? பத்திரிகையாளன் நல்லவன் இல்லை. அப்புறம் புடுங்கிறதுக்கா அப்போ உன் கட்சியில பத்திரிகையாளர்லாம் சேர்க்கிற? ஃபெலிக்ஸ் யாரு? பத்திரிகையாளர் தானே. அப்ப ஃபெலிக்ஸ் என்ன ஐயோக்கிய பயல? அந்த ஐயோக்கியனை தான் உன் கட்சியில சேர்த்து வச்சிருக்கிறியா? என்னப்பா, பிரஸ்ஸ சந்திக்கணும்டா, ஊடகத்தை சந்திக்கணும். சந்திச்சு நேத்தா கட்சி ஆரம்பிச்சவங்களாம் சந்திக்கிறான். உங்க அண்ணன் அதுக்கே பயப்படுறாரு. இன்னைக்கு போய் உட்காந்து உங்க அண்ணன் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசின விஷயங்கள் எல்லாமே, அந்த பெருமை பித்தினார்ல, அது எல்லாமே இதுக்கு முந்தைய ஆட்சிகள் செய்த சாதனை, அந்த திராவிட கட்சிகள் செய்த சாதனை.
உங்க அண்ணன் எதுவும் புடுங்கல. உங்க அண்ணன் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான் ஈடுபட்டு இருக்காரு. அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க அண்ணனே வாய் திறந்து ஓப்பனா உண்மையை ஒத்துக்கிட்டாரு. பெண்கள் முன்னேற்றம் இருந்திருக்கு. இங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பொருளாதாரத்துல மேல இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. திராவிடன்ற சித்தாந்தத்துல நமக்கு முரண்பாடு இருக்கலாம். திமுக என்ற கட்சிக்கு கூட நமக்கு நேரடியா விவாதங்கள் இருக்கலாம். ஆனா அந்த திமுக, அண்ணா திமுக மற்றும் சில கட்சிகள் இவங்கெல்லாம் இல்லைன்னா அது தமிழ்நாடுன்ற அந்த பேஸ்மெண்ட்டே இருந்திருக்காது. பாப்போம் அந்த 5 வருஷத்துல இவங்க அண்ணன் எதை பேத்து நிமித்த போறாரு அப்படின்னு. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறத தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.